அண்ணா வணக்கம். வணக்கங்க. சௌக்கியங்களா? ஆ. பின்ன மாடுகள் இந்த நிறைய கண்ணுக்குட்டி கொண்டாந்துருப்பீங்களா இருக்குது சண்டே? ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா கண்ணுக்குட்டி கம்மியாக வச்சுருப்பீங்க, இந்த வாரம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. நேற்று சாயந்தரம் ஒரு லோடு வந்ததுங்க. ஓ, நேற்று சாயங்காலம் ஒரு லோடு கொண்டாந்துருக்கிறீங்க. ஓகேண்ணா. நேற்று சனிக்கிழமையெல்லாம் பூரா விற்றுருச்சு. ஓ, அதனால நேற்று நைட்டு வந்தது. நேற்று நைட்டு மறுபடியும் இன்றைக்கி இறக்கிக்கிறீங்க. ஆமாம். ஓகே. இந்த வாரில் எப்படின்னா ரேட்டெல்லாம்? ரேட்டு கண்ணை பொறுத்து இருக்குதுங்கண்ணா. ஒரு கண்ணுக்குட்டி பொறுத்து இருக்கு. நம்ம இந்த கண்ணுக்குட்டி ரேட்னா வரும் நீங்கள் நின்று கண்ணுக்குட்டி? 9 ரூபா வருங்க. இது 9 ரூபா. இது வயசில் எப்படின்னா இருக்குது? வயசு ஒரு வயசுக்குள்ளே தாங்க. ஒரு வயசுக்குள்ளே இருக்குது. ஆமாம். நல்லா சிந்து ரகமாண்ணா? ஆமாங்க. ஓகேங்கண்ணா. வளர்ப்பு கண்ணுக்கு மட்டும்தான் நம்மகிட்ட இருக்குது. ஆமாங்க. ஓகேங்க. 9,000 எப்படி கொஞ்சம் எதாவது முன்பின் குறையுமா இல்லை அதே இவ்வளோ தானுங்களா? 9,000 விலை சொல்கிறேங்க. 7 ரூபாய்க்கு கேட்குறாங்க. ஓ, 7 ரூபாய்க்கு கேட்குறாங்க. என்ன கொடுத்துடலாம். அது 1500 முன்பின் வந்துச்சுன்னா கொடுத்துடலாம். ஓகே. அந்த செவலக்கண்ணா சின்ன கண்ணு? செவலக்கண்ணு 5000 சொல்லுதுண்ணா. ஓ, சரி சரிங்க. இது எப்படிங்க? இது என்ன விலையெல்லாம் கொடுக்கலாங்க? அது 5 ரூபாய்க்கு மேலே, அதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது. 5 கிலோ ஒன்றும் பண்ண முடியாதுங்க. ஓகேங்க. அது சட்டைங்கண்ணா? சட்டை 11 ரூபா சொல்லுது. 11 ரூபா. என்ன கச்சப்பானா எப்படிங்கண்ணா? ஆமாங்க. கச்சாப்பிலே கொஞ்சம் கிராஸ் மாதிரி. கச்சப்லேயே சிந்து கிராஸாண்ணா? ஆமாங்க. சரிங்க. இந்த கடை என்ன விலைண்ணா வரும் நம்மளுக்கு? 13 சொல்லுதுங்க. 13. இதுக்கு என்ன இவ்வளோ கொஞ்சம் ரேட்டு அதிகமாக தெரியுது, என்ன காரணம்? இல்லை, ஜாதி கண்ணு கச்சாப்பு. ஜாதி கண்ணு. கச்சப்போட ஒரிஜினல் ஜாதிங்களா? 13 ரூபா சொல்லுதுங்க. ஆமாங்க. இது எப்படின்னா வயசு இருக்குது? எல்லாம் ஒரு வயசுக்குள்ளே தாங்க. ஒரு வயசுக்குள்ளே தான் இருக்குது. ஆமாங்க. ஒரு வயசுக்குள்ளேன்னா ஒரு 8 மாதத்துக்கு இருக்குங்களா? ஒரு 6-7 மாதம் இருக்குது. ஓ, 6-7 மாதத்துக்கு இருக்குது. ஆமாங்க. இல்லை, கால் நாள் நீட்டமாக இருக்குது அதெல்லாம். ஆமாங்க. ஓகேண்ணா. இது எப்படி என்ன விலைன்னா கொடுக்கலாங்க? இது 9 ரூபாய்க்கு கேட்குறாங்கண்ணா. 10 ரூபா வந்தால் 10 ரூபா வந்தால் கொடுத்தா. ஆனால் இது நம்மகிட்ட இப்போ இது ஒரிஜினல் கண்ணுக்கிறீங்க. ஆமாங்க. இது வந்து இப்போ தலைச்சங்கடரி ஒரு கண்ணு போகிற ஸ்டேஜில் இதெல்லாம் என்ன விலைக்கு போகும்? 70 ரூபாய்க்கு போகும். 70 ரூபாய்க்கு போகலாம். ஒரு அப்ராக்சிமேட்டாக இதெல்லாம் எவ்வளோ லிட்டர் பால் கறக்கணும்? எவ்வளோ சம்பளம் இருந்தாலும் ஒரு 60 ரூபா 50 ரூபாய்க்கு குறையாது. விலை கம்மினாலும் ஒரு 50,000 குறையாது. ஆமாங்க. இதில் ஒரு கறவை பண்ணுற போது நம்மள எவ்வளோ பால் எதிர்பார்க்கலாங்க? என்னங்கண்ணா? ஒரு கறவைன்னா என்ன விலைக்கு எவ்வளோ பால் எதிர்பார்க்கலாங்க? பால் 5-10 வருங்க. சரி சரிங்க. தலைச்சல்ல அண்ணாநியத்தில் வந்து வச்சு வருங்க. வச்சு பண்ணுறோம். ஆமாங்க. அதுக்கு மேலே மாடுமே தலைச்சல்ல கொஞ்சம் கம்மியாக தான் கம்மியாக. அதுக்கு மேலே நாம் பராமரிக்கிறதா? ஆமாங்க. ஓகே. இது எப்படிங்கண்ணா? என்ன விலைங்கண்ணா? அது 16 ரூபா சொல்லுதுங்க. 16. ஆமாங்க. இது கச்சப்புல சிந்துங்களாண்ணா? கச்சாப்புங்க. கச்சப். இது ஒரு வருஷத்துக்குள்ளே இருக்கு இல்லைங்களா? ஆமாங்க. இது ஒரு 7 மாதம் இருக்குங்க. 7 மாதம் இருக்கும். இது எப்படி? இது என்ன விலைன்னா ஒரு ஃபைனல் பண்ணுற மாதிரி? 13 ரூபாய்க்கு கேட்குறாங்க. சரிங்க. அவர் எதாவது மென்ன பண்ணால் வந்தால் கொடுத்துடலாம். ஒரு மென் பண்ண வந்தால் கொடுத்துடலாம். இது செவலைங்கண்ணா? இந்த சிந்து 17 ரூபா சொல்லுது. 17 ரூபா. ஓகே, ரைட். அதான் வளர்ப்பு கண்ணு வேணும், நம்மளுக்கு கான்டாக்ட் பண்ணலாம் இல்லைங்களா? ஆமாங்க. நம்மளுக்கு இங்கே வளர்ப்பு கண்ணு நல்லா இருக்குங்களா? அந்தியூர் சைடு அந்தியூர் சேல்ஸில் நல்லா இருக்குங்களா? பரவாயில்லையா? சேல்ஸ் பரவாயில்ல. சேல்ஸ் பரவாயில்ல. ஓகே, ரைட். சரிண்ணா, நம்ம பேருங்கண்ணா? பேர் வெங்கடேசலம். வெங்கடேஷ் பூக்காரனா எல்லாத்துக்கும் தெரியும். ஆமாங்க. ஓகே. நம்ம வர மாதிரி இருந்தால் சந்தைக்கு வரமே சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை காலையில் வந்து பார்க்கலாங்க. இடையில வேணாலும் பார்க்கலாம். இடையில வேணால் பார்க்கலாம். ஆனால் வந்து நம்ம பட்டியில் வந்து பார்த்துக்கலாம். ஆமாம். இன்னும் கண்ணுகள் அதிகமாக இருக்கும். அது அன்றைக்கி வந்து பார்க்கலாம். நம்ம கண்ணுக்கு அதிகமான என்ன கிழமை வந்து லோடாக இருக்குங்க நீங்கள்? செவ்வாய்க்கிழமையிலேருந்து வந்துடும் லோடு. ஓ, செவ்வாய்க்கிழமைக்கு மேலே வந்தால் நம்ம லோடு வந்துடும். 4 நாளும் மாடு இருக்குது. அதாவது திங்கக்கிழமை மட்டும் இல்லை? ஆமாங்க. சனிக்கிழமை இங்கே மாடு விற்றுருவோம். சரிங்க. திங்கள் 2 நாள் மட்டும் இல்லை, செவ்வாய்க்கிழமையிலேருந்து கண்டினியூ பண்ணிடலாம். ஞாயிற்றுக்கிழமை என்ன சந்தைக்கு வரலாம்? ஆமாங்க. ஓகேங்கண்ணா. ஆனால் நம்ம கான்டாக்ட் பண்ணுற கான்டாக்ட் நம்பருங்கண்ணா? 99 99 440 440 89 89 762. அதாவது வளர்ப்பு கண்ணுகள் வேணும்னா நம்மகிட்ட கான்டாக்ட் பண்ணிட்டு வரலாம். கான்டாக்ட் பண்ண வேண்டியது இல்லை, நேரில் சந்தைக்கு சனி ஞாயிறுனா சந்தைக்கே வந்துடலாம். மீதி நாள்லாம் நமக்கு கால் பண்ணிங்கன்னா நீங்கள் பண்ணைக்கு போயிடலாம். பார்க்கலாம். பட்டி எங்கேனா இருக்குது? நம்ம அந்தியூர் குருநாசாமி கோயிலுக்கு. அந்தியூர் குருநாசாமி கோயில் பக்கத்தில் தான். ஆமாம். ஓகே. வெளியில் இங்கே போக முடியல. ஓகேண்ணா. வளர்ப்பு கண்ணுகள் வேணும், நம்ம கான்டாக்ட் பண்ணலாம் இல்லைங்களா? ஆமாங்க. டெலிவரி கிடைக்குமா நம்மகிட்ட? டெலிவரின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ரேட் வருங்க. ஓகே, ரைட். கண்ணுக்கு ஒரு ரேட்டு ப்ளஸ் டெலிவரிக்கான சார்ஜ் தனியாக கொடுத்தீங்கன்னா கொடுத்தா சரி, கொண்டு விட்டுருவோம். இப்போ நிறைய டைம் நீங்கள் அனுப்பிச்சிக்கிறீங்க இல்லையா? அனுப்பிச்சுட்ருக்கோம். ஓகே, ரைட். நம்பிக்கையாக நீங்கள் நம்பி அனுப்பலாம். ஆமாம். ஓகேண்ணா, ரொம்ப நன்றிங்க. சரி.